வணக்கம் சன் நியூஸின் இன்றைய செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமினா. நான் அபிநயா. முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு முழுவதும் தைப்பொங்கல் பண்டிகையின் ஒரு பகுதியாக இன்று மாட்டுப்பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழர் திருநாளாம் பொங்கலை முன்னிட்டு தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதால் சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் சமத்துவ பொங்கல் இட்டு மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சென்னையில் முதல் முறையாக நடைபெறும் சர்வதேச புத்தக காட்சியை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். இதில் வெளிநாட்டு பதிப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். வட மாநிலங்களை கடும் குளிர் வாட்டி வரும் நிலையில் அடுத்து வரும் 3 நாட்களுக்கு அங்கு பனிப்பொழிவு மேலும் அதிகரிக்கும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இந்தோனேஷியாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் அந்நாட்டின் மேற்கு நகரங்கள் அதிர்ந்தன. இயக்குநர் ராஜமௌலியின் RRR திரைப்படம் மேலும் 2 சர்வதேச விருதுகளை பெற்று அசத்தியுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் மருந்தகம் ஒன்றில் துப்பாக்கி முனையில் நடைபெற்றிருக்கும் கொள்ளை சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.